சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு நம்ம மாலை போட்டு வாரம் முடிஞ்ச கையோட ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புறோம். மித்த சாமிகள் வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே அவங்களே கூப்பிட்டு அனுபவி கோயிலுக்கு போக போகிறோம். கூடவே இருந்து பாருங்கள். சாமியே சரணம். நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். அனுபாவி கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம சாமியெல்லாம் கூட இருக்காங்க. இது ஜீவா சாமி. வாங்க சாமி, அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்காங்க. இது நம்ம பாலாஜி சாமி. வாங்க, நம்ம சூர்யா சாமி. நம்ம மெயினான மணிசாமி. வாங்க, மெயினான மணிசாமி. ஸோ நம்மளாம் தான் சேர்ந்து நம்ம சாமி கும்பிட கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன். இது வந்து மிடி கொடி விலங்கு. இது பார்த்து வாங்க, இல்லைன்னா கடிச்சு வச்சு. இப்படி சொல்லக்கூடாது. அதே கலர் பட்டர்ஃப்ளை போயிடுச்சு. ஓகே. ஸோ திடீர்னு மாலை போடுற வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நம்ம அப்படி தான் மாலை போடுற இல்லை சாமி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் வரும். ஒரு மாதம் பக்கம். ஜூன் சாமி, ஜனவரி. சாமி கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு நேரத்துல எந்திரிச்சனால அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பக்திமயமான கண்டென்ட் தான் இருக்கும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையா. அந்த அமர்கலமா என்ன சாமி, அஜித் படம் பேரெல்லாம் சொல்றீங்க? நல்ல ரசிகர். அமர்கலமா பண்ணுவோம். இங்கே படுத்துக்கலாம், தூங்கலாம். இது போ கட்டு. என்ன சாமி, யாரு என்னமா சொன்னீங்க? என்ன சாமி சொன்னீங்க? ரொம்ப தூக்கணும் தர, ரொம்ப தூக்கிட்டு அவர் விட்டுட்டார். சாவி சரணம். சாமி, நீங்க சபரிமலைக்கு போலீங்க. தம்பிதான் அவரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அப்படிங்களா? எப்ப பேசுனீங்க கடைசியா? போன வருஷம் பேசுனீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டேன். இப்போ கிளம்பிட்டேன் மலைக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும். தம்பிட்டு போய் இப்போ பர்மிஷன் கேட்க போயிட்டு இருக்கிறாரு. போய் கொஞ்சம் வழி விடுங்க, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றோம். ஏதோ பண்ணிய பாவங்கள் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போறோம். அப்புறம் போய் தம்பிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து தப்பு திரும்ப வந்து மாலை போட்டு தப்பு கேட்டு மொத்தம் திருந்த மாட்டீங்க. ஏன் சாமி, ஒவ்வொரு வருஷமும் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டே இருப்பீங்க. கேட்கறத நம்ம கொடுக்குற அவரு இப்படி பாருங்க. தூக்குதரை சரணம். ஏன் அந்த சாமிங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க? சாமிக்குலாம் வசி ஆயிடுச்சு. சொல்லுங்க. இது காதல் ஜோடி போற ஜொய்யின்னு போறது, அந்த மாதிரி தான் இவர் ஜொய்யின்னு போறேன். கை கோர்த்து போவோம். ஓஹோ, என்ன சாமி சொன்னது கேட்கல. நடுவில் வாடகை சிம்பிள் தான் போடணும். சாமி சாமி சூர்யா சாமி, கொஞ்சம் நல்லா இப்படி இப்படி பிடிங்க, அப்பதான் கரெக்ட். இங்க தூக்கு தர சாமி. நம்ம ஒவ்வொரு தினமும் வந்து வீட்டில் பூஜை போட்டு சாமி கும்பிட்றது போக வாரம் ஒரு மலை கோயில் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போகலான்னு தான் இந்த பிளானு.
ஸோ இன்றைக்கி அனுபாவி கோயில் வந்திருக்கோம். பாதி மலை ஏறி இருக்கோம். நீ சொல்லு சாமி, எதாவது இங்கேயே சொல்லு. என்னக்கு எங்க போறீங்க? நெட்டுக்கு போறீங்களா? ஏன் கோயிலுக்கு வந்து போறீங்களா? கோயிலுக்கு வந்து ஏன் நெட்டுக்கு போறீங்க? ஒன்றும் இல்லை, அப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு விளையாடிட்டே போறோம்னு நினைக்க வேணாம். பக்திமயமா சந்தோஷமா இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம தானே சாமிய, நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும், மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எந்த சாமி சொல்லி சோகமா வருத்தத்தோடய வந்து சாமி எந்த சாமி சொல்லி? அதுதான், ஆபாசத்தை மட்டும் தவிர்த்துட்டு பக்தி மயமா இருந்தீங்கன்னா போதும். இந்த சாமிய என்ன சாமி? நேத்திக்கு வந்து த்ரிஷா வந்தாங்களாம்மா மருதமலைக்கு. அனுபாவிக்கு ஏதோ நயன்தாரா ஸ்னேகா யாரா வருவாங்களான்னு கேக்குறாரு. நாங்க அதுக்காக வரல சாமி. அந்த சொன்ன சாமி கொஞ்சம் எப்படி காமிக்கலாம். சொன்ன சாமி நாங்க வந்திருக்கிறது, நாங்க சாமியை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்ப பேசின பேச்சுக்கு அந்த சாமி எப்படி நடக்க முடியாம நீங்களே பாருங்க. இந்த சாமி தான் இது. த்ரிஷா கையை பிடிச்சி இழுத்துட்டு போற அளவுக்கு ஆயிட்டாரு. இப்ப நடக்கும் போது தெரியுமா மனசுல ஐயப்பன் முருகர் இல்லாம த்ரிஷா நயன்தாரான்றதா இப்படிதான் ஆவீங்க. தெரியுறாரு பாருங்க, இங்க அவ்வளோ சின்னதா தெரியுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு ஹைட்டு நம்ம ஏறி வந்திருக்கிறோம். அங்க தெரியுற ஜூம் இன் பண்ணுங்க சாமி. தெரியுறாரு பார்த்தீங்களா? அங்கேருந்து நம்ம நடந்து ஏறி வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். அந்த இதே தெரியல சொல்ல போனால், இன்னும் மேலே இருக்குது. இப்போ நம்ம முதல் சன்னிதானத்தில் சாமி கும்பிட்டு மேலே ஏறி அடுத்து போயிட்டுருக்கோம். அந்த முதல் சன்னிதானம் எங்க சாமி? அது காமிக்கல சாமி, அதான் பின்னாடி இருக்கிறது சாமி. பின்னாடி இருக்கிறது இருக்கு. அதனால இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஆமாம், எல்லாம் புதுசாக வரவங்க பார்க்குறீங்கன்னா மேலே சாமி கும்பிட்டு கீழே வரப்பே கொஞ்சம் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் காட்டு வழியில் போனோம்னா சாமி. மலை மேடு தாண்டி இப்போ ஐயனார் சாமியப்பா. அப்படிதான் பாடுங்க சாமி, பாடுங்க சாமி. நான் கீழே பார்க்கணும் சாமி, பாடிட்டு வந்து. நிறைய பேர் அப்படியே நேராக கீழே இறங்கிடுவாங்க. இந்த பக்கம் சைடில் இருக்கிறது தெரியாது. ஸோ இந்த பக்கம் வர்றீங்கன்னா தெரிலனா கூட இங்கே விற்பாங்க தெரியுமா, உட்காந்து கீழெலாம் சாமி பொருட்கள்லாம். அவங்ககிட்ட கூட கேட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஏங்க சாமி என்னாச்சு? என்னது யானை சாணியா? வேணுங்களா? அவங்க மறுபடியும் வந்து பார்த்துக்குவாங்க சாமி. யார் போட்டாங்களோ அவங்களே வருவாங்க மறுபடியும். போட்டது யாரும் மீச்சிக்கிறாங்களான்னு பார்த்து. ஆமாம், இதுவே கல்லும் முள்ளும் பயங்கரமாக இருக்கே இங்கேயே. ஏங்க சாமி? சொல்லுங்க சாமி. சாமி ஃப்ரண்ட்யூ பாருங்க, பேக்கு போயிட்டு இருக்கீங்க. வந்தாச்சு சொல்லுங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே வந்தாச்சு. ஆனால் இது ஃபாரஸ்ட் ஜோன் தான். இந்த மாதிரி சும்மா ஒரு 2 நிமிஷம் காட்டுக்குள்ளே காட்டு பாதையில் வந்தீங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சர்.
காவல் தெய்வம். கருப்பு. நம்ம வந்து சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறோம். நம்ம மேலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மேலெல்லாம் சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் அனுமார் ஆஞ்சநேயர் கும்பிட வந்திருக்கோம். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். என்ன இன்னைக்கு எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சரணம் சொல்லிட்டு தானே கிளம்பணும். அதனால் சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதான்.